ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தை நம்ம அருணனையா சொல்லிட்டாரு. மோடி உதவுவாரா உதவ மாட்டாரான்னு. நீங்களா அப்போ உங்ககிட்ட தாங்க இந்த கேள்வி அதுல என்ன விஷயம்னா, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற போதே காங்கிரஸ்காரங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அது அவங்க அப்ப உதவி பண்ணலன்னு அர்த்தமா? இப்ப முதலமைச்சரா இருந்தவங்களே வச்சுங்க, லல்லி யாதவ் சிறையில் இருந்தாரு, ஜாமீன் கொடுக்கல, அதுக்காக இந்த மாதிரி அங்க நடக்கல. சவுட்டாலா, ஓம் பிரகாஷ் சவுட்டாலா, இவரை விட ஜெயலலிதா விட வயது மூத்தவர், அவர் சிறையில் இருந்து இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு ஜாமீன்ல வந்தாரு, திரும்பி உள்ள அனுப்ப போறாங்க. சுக்ராம் 3 முறை முதலமைச்சர் இருந்தார் இமாச்சல் பிரதேசல, அவர் உள்ள போனாரு, அவரை விடல. சிபு சோரன் இன்னமும் இருக்கிறாரு. இவங்க எல்லாம் இருக்கிற போது எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதுன்னா, வெளிநாடுகள் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த தமிழ்நாட்டு மக்களை பற்றி என்னையா நினைப்பாங்க? சரியாதான் நினைப்பாங்க. ஏன்னா நான் முதல்ல சொன்னது போல தொடர்ந்து இப்படி, அதாவது தன் உயிரை மாய்த்து கொள்ளுவதை மிக பெரும் தியாகமாக, ஒரு சமூக பணியாக ஊடகங்களும் இலக்கியங்களும் மேடை பேச்சாளர்களும் அரசியல் கட்சிகளும் சித்தரித்து வந்திருக்கின்றன. ஊடகங்கள் ஒரு தவறான அணுகுமுறையை கடைபிடிக்கின்றன. இப்போ உண்ணா நோன்பு இருப்பது அங்கங்கே தன்னுடைய இதை காட்டுறாங்க. ஆனா இவங்களுடைய தூண்டுதலின் பேர்ல தான் அங்க அவ்வளவு நடக்குது. அவங்க தானாக முன் வந்து பண்ணா கோர்ட்ல எது வந்தாலும் இந்த முயற்சியை விட்டு நாங்க வரமாட்டோம்னு சொல்லணுமே, அது அவங்க சொல்லலையா? அது அப்ப எதையோ எதிர்பார்த்தோ அல்லது எதுக்கு பயந்தோ இது நடந்தது மட்டும்தான் அது பொருந்தும். இது பயந்து பொருந்துங்க. அதனால நாட்டு மக்கள் என்ன செய்யணும்? கலைஞர் கைது செய்யப்பட்ட பொழுது 40 பேர், அதாவது கலைஞரை நள்ளிரவு 12 மணிக்கு கைது பண்ணீங்க, ஏன் இதுக்குன்னு இல்லாம போலீஸ் வச்சு கைது பண்ணீங்க? கைது பண்ண அவரை பார்த்து சொல்றீங்க. அவரு ஜாமீன் நீங்க கைது பண்ணி கேக்குறாரு. சாதாரண கோபாலன் சார் பண்ணிருப்பாரு, ஜாமீன்ல வர முடியாதுன்னு. அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு வந்தாங்க. என்னன்னா, தமிழ் சமூகத்தில் ஒரு மோசமான சூழல் நிலவுகிறது. பேச்சாளர்கள் முதற்கொண்டு, எழுத்தாளர்கள் முதற்கொண்டு, பத்திரிகையாளர்கள் முதற்கொண்டு எல்லோருமே இப்படிப்பட்ட தற்கொலைகளை எல்லா காலகட்டத்திலும் வந்திருக்கிறார்கள், உயர்த்தி வந்திருக்கிறார்கள், போற்றி வந்திருக்கிறார்கள். அப்போ இயல்பாவே இப்படி அந்த முள்ளிவாய்க்கால் நேரத்தில் ஒரு பொண்ணு, இந்த செங்குடி, திடீர்னு யாருமே எதிர்பார்க்கல. காஞ்சிபுரம் நல்ல ஒரு ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு போராட்டத்தில் உண்மையிலேயே வீராங்கனை, சமூகத்துக்காக உயிரை கொடுத்துச்சு. பிரபாகரனுக்காக போய் அந்த பொண்ணு வந்து யாருமே எதிர்பார்க்கல, கெரசினை வச்சுட்டு உடனே அந்த பாடியை வச்சுக்கிட்டு ஊரா போறாங்க, இது பண்றாங்க, செங்கோடிங்கிறாங்க, இதுக்கு விழா எடுக்கிறாங்க. அப்போ அடுத்த செங்கோடி உருவாகுவாங்களா மாட்டாங்களா? ஒரு கட்சிக்காக நீ போனா உன்னை இந்த தற்கொலையை பயன்படுத்தி கொள்ள போகிறவன் அந்த அரசியல்வாதி. அதை பத்தி ஒரு புரிதலே இல்லாமல் இப்ப செங்கொடி இறந்து போனாங்கன்னா செங்கொடிக்கு மாலை போட்டவன்னா அவனுக்கு ஒரு மேடை கிடைக்குது, போஸ்டர் போட்டுக்கிறான். எல்லா அரசியல் கட்சியும், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய தொண்டர்களை பக்குவப்படுத்த தவறிவிட்டார்கள். அப்படி அடிப்படையா பக்குவப்படுத்த விரும்பவில்லை. அது கூட எடுத்துக்கலாம். நான் கண் முன்னால பார்த்தது 71 பெருந்தலைவர் காமராஜர் திருச்சிக்கு வந்தாரு. ரயில்வே நிலையத்தில் இறங்கின உடனே ஒரு தொண்டன் காலில் விழுந்தான், ஓங்கி அடிச்சார். அவனை அடிச்ச உடனே கொஞ்சம் 1 மணி நேரம் கழிச்சுதான் எல்லாரும் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. நான் ஒருத்தன் அடிச்சுட்டு எங்கன்னு கேட்டாரு, கொண்டு வந்து விட்டாங்க. அவர் கேட்ட கேள்வி, உனக்கு நான் என்ன எஜமானா, எனக்கு என்ன நீ அடிமையா, இந்த நாடே அடிமையா இருக்க கூடாது போறான்னு ஏன் காலில் நீயே விழுந்த கேட்டார். அடுத்து எவனா காலில் விடுவானா? ஆனா இன்றைக்கு மற்ற தலைவர்கள், இன்னைக்கு வாழ்கிற தலைவர்கள் காலில் உழுவலன்னா ஏன் உழுவலன்னு கேட்கிற நிலைமை வந்தது. இதுதான் ஒரு தப்பான பயிற்சியை இந்த தலைவர்கள் தர்றாங்க, அல்லது தப்பான இந்த எண்ணம் கொண்ட தலைவர்களுக்கு பின்னாலே பரிதாபத்துக்குரிய இந்த தமிழர்கள் பின்னால அணிவகுக்கிறாங்க. சரியா தவற அந்த கொள்கை என்பது வேறு விஷயங்க. ஒரு கொள்கைக்காக மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக தன்னைத்தானே வருத்திக் கொள்வது என்பது வேறு. இங்கே என்ன நடக்குது என்றால், அவன் பாட்டுக்கு ஒரு கன நேர உணர்ச்சி அந்த பிரளயம் அவனுக்குள்ள ஏற்பட்டு எரியூட்டி கொண்டு சாகுறானே, அதுதான் ரொம்ப கொடுமை. இந்த கொடுமையை தடுத்து நிறுத்த வேண்டும். ஒன்று நடந்து விட்டால் தன்னுடைய கட்சியில அடுத்து ஒரு தொண்டன் அப்படி செய்துவிடக் கூடாது என்கிற
துடிப்பும் தலைமைக்கு. உறுதிப்பாடும் தலைவர்களுக்கு இருக்கா? இங்க என்ன நடக்குது? இல்ல என்பதுதான். அதுவும் குறிப்பா தப்பே இல்ல, தெளிவா சொல்லுவோம். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் திமுகவும் அதிமுகவும் தான் ஆதிக்கம் செலுத்தி இருக்கு. பகுத்தறிவு இயக்கங்கள் இருக்கட்டும், நம்ம பகுத்தறிவு இயக்கம்னா திக வேற இருக்குது, அவங்க அப்படி செய்யறது இல்ல. நான் அதனாலதான் இப்ப பிரிச்சு சொல்றேன். திமுக ஆள் இல்ல சார், அப்படிலாம் பேசாதீங்க, அப்படிலாம் பேசாதீங்க. திமுக கொஞ்சம் இருங்க. திமுக அதிமுக என்கிற அரசியல் கட்சிகள் அங்கதான் இதெல்லாம் அதிகமா நடந்திருக்கு. இந்த கனநேர உணர்ச்சிகளை எரியிட்டு கொண்டு சாவது என்பது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதில் அந்த இரண்டு கட்சிகளுடைய தலைமை திமுக சொல்லும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா ஆரம்பிச்ச காலம் தொட்டு இன்ன வரைக்கும் நடக்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு சமுதாயத்துக்காக, ஒரு சமூகத்துக்காக, ஒரு மொழிக்காக போராடி இருக்காங்களே தவிர, அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்களை முன்னிறுத்தி செய்திருப்பாங்களே தவிர, தன்னையோ இந்த கட்சியையோ முன்னிறுத்ததுக்காகவோ விளம்பரத்துக்காகவோ அப்படிப்பட்ட தியாகங்களை ஒருபோதும் தியாகம்னு அதை சொன்னதும் கிடையாது, அதை என்கரேஜ் பண்ணதும் கிடையாது. அதைத்தான் தமிழ்நாட்டில் இப்ப நாங்க விரும்புறதும் அதே நிலையத்தான் விரும்புறோம். தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த உலகமே இன்றைய சூழலை பார்க்கிற போது அரசியல் ரீதியான இந்த தற்கொலைகள், இப்படிப்பட்ட உயிர் சாவுகள், இதை பார்த்து உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்மை தவறாக பார்க்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தோம். அதை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும். அரசியல் கட்சிகள் செய்யாததை, தலைவர்கள் செய்யாததை, அரசாங்கம் செய்யாததை, ஆசிரியர்கள் செய்யாததை குறைஞ்சபட்சம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாவது தமிழக மக்களுக்கு உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாம இவ்வளவு நேரம் பேசணும். இதன் வாயிலாக 10 பேர் மனம் மாறினால் அதுவே நமக்கு கிடைத்த பெரிய வெற்றியாக நினைப்போம். இன்றைக்கு இது போதும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.